போது சொன்னாங்க, ஏன்னா எங்கேயுமே தூர யாத்திரை போக முடியாது பாஸ்டர். ஏன்னு கேட்டேன். பஸ்ஸில் இருக்க முடியாது, ஆமே, தலை சுத்தம் அப்படின்னு சொன்னாங்க. சில அந்த வியாதியின் கொடுமைகள், சிலர் வியாதியை சுமந்துட்டே இருக்கிறாங்க, ஆமே, அல்லேலூயா, வியாதியை சுமந்துட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு நோயாளியாக நமக்கு தெரியாது, ஆமே, அல்லேலூயா, அவங்க ஒரு நோயாளியா தெரியாது. சமீபத்தில் ஒரு சகோதரியை பார்த்தேன். அவங்க கேன்சர் வியாதியோட தான் இருக்கிறாங்க. நான் கேட்டேன், எப்படி இருக்கிறிய? வியாதியோட தான் இருக்கிறேன், ஆமே, ஆண்டவர் பலப்படுத்துகிறார், ஆமே, இனி செக்கப்புக்கு போனாதான் தெரியும், ஆமே, அல்லேலூயா. ஒரு மாதமும் செக்கப்பில் தான் இருக்கிறோம், ஆமே. ஒரு நாள் ஒரு சகோதரர் சொன்னார், ஹார்ட் ஓப்பன் சர்ஜரி பண்ணி இருந்தாங்க. என்னையும் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன், ஆமே. வெளியில் பார்த்தா நோயாளி போல தெரியாது, உள்ளுக்குள்ளே அவர்கள் நோயாளியாக இருந்து, ஆமே, ஆண்டவர் கொடுக்குற ஒரு சமாதானத்தில் வாழ்ந்து போகிறாங்க, ஆமே. நோயாளிகள் அப்படி இருக்கிறாங்க. சில பார்த்தீங்கன்னு சொன்னால் பிசாசனால் பாதிக்கப்பட்டவர்கள், ஆமே, வெளியில் தெரியாது, சாத்தான் அவங்கள பலவீனப்படுத்தி கொண்டே இருப்பான், ஆமே. ஒரு கூட்டங்களை போயா சொன்னால் அது இருந்து ஆடிட்டே இருக்கும், ஆமே. சமீபத்தில் ஒரு ஆராதனையில் பங்கு கொண்டு நான் திடீர்னு பார்க்கும்போது ஒரு சகோதரன் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம், ஓஹோ, இந்த அம்மா இத்தனை காலம் மௌனமாக இருந்ததுடைய காரியம் இதுதான், ஆமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது சிலருக்குள்ள சாத்தான் சிலரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான், நமக்கு தெரியல. சிலது ஆடும், சிலது ஆடாது, பம்மி இருந்துக்கிடும், ஆமே, என்ன வந்தாலும், அல்லேலூயா. தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்திட்டா, ஆமே, கண்டுபிடிச்சிடலாம், இதுதான், அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு தெரியும், ஆமே, இந்த போராட்டம் இருக்குது, ஆனால் சொன்னால் அடிக்க வந்துடுவாங்க, அல்லேலூயா, ஆமே, அல்லேலூயா. அப்போது சிரிப்புக்காக சொல்லுகிறதல்ல, சிந்திக்கும்படியாக சொல்லுகிறேன், ஆமே. நமக்கு நம்மை விரும்புகிற காரியத்தை செய்யாதபடி ஒன்று தடை செய்கிறது, ஆமே. விரும்புகிறதை செய்யாதபடி ஏதோ ஒன்று தடை பண்ணுகிறது, ஆமே. அதுக்கு கண்ட்ரோலில் இருக்கிறோம். சிலர்கிட்ட சொல்லுவோம், கூட்டத்து வாங்க, வரலாம் பாஸ்டர், ஆமே, வருவோம் பாஸ்டர், வரமாட்டாங்க, ஆமே. அவங்களால் வர முடியாது. அந்த நேரம் ஏதாவது ஒரு மன குழப்பங்களை கொண்டு வரும், ஆமே, அல்லேலூயா. எத்தனையோ பேர் ஒரு ஆராதனை கிடைக்காதா என்று இயங்குகிறவர்கள் உண்டு. சந்தர்ப்பம் இருந்தும் ஆராதிக்க முடியவில்லை என்று இயங்குகிறவர்கள், ஆராதிக்க வராமல் இருக்கிறவங்க உண்டு. அவங்களுக்கு சொல்லியிருக்கிற நிறைய காரியம், ஆமே. ஒரு நாள் நான் இந்த அம்மா நர்ஸ் வேலை பார்க்குறாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், சோத்திரம், ஞாயிற்றுக்கிழமையும் கட்டாயம் ஆராதனை போய்த்தான், அந்த வேலைக்கு போய்த்தான் ஆகணும், ஆமே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு லீவ் எல்லாம் போட்டு அப்படி ஆராதனைக்கு வரேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வேன், டியூட்டி முடிஞ்சு வந்ததும், ஆமே, அல்லேலூயா, போய் நான் சபையில் போயிருந்து 1 மணிக்கூர் 1.5 மணிக்கூர் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து வேதம் வாசித்து நானே ஜெபம் பண்ணி நானே ஆண்டவரை மகிமைப்படுத்தி வருவேன், அல்லேலூயா, ஆமே. நம்ம சபையில் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படி தான் தொடங்கினது, அல்லேலூயா, சோதரம். ஆனால் டைம் இருந்து வராமல் இருக்கிறவர்கள் உண்டு, ஆமே. நான் இப்படி சொன்னேன், அவங்கள்ட்ட சொன்னேன், சிஸ்டர், எங்கள் சர்ச்சில் அப்படி உண்டு, பார்த்துடுங்க, ஆராதனை உண்டு,
எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆமென். பாஸ்டர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், காலையில் தான் ஒரு ஆராதனை இருந்து சாயங்காலமும் ஒரு ஆராதனை வேணுமா? ஆமென். அல்லேலூயா. அவர் ஒரே ஒரு சபையை கவனிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. வெறும் ஒரு சபை, வேற ஊழியங்களுக்கு அழைப்புகள் அப்படின்னு போக மாட்டார். ஆமென். ரொம்ப வயசானவரும் அல்ல, என்னை விட ஒரு 2-3 வயசு இளையவர். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த அம்மாவுக்கு வாஞ்சை இருக்கிறது, ஆனால் அங்கே வாய்ப்பு இல்லை. ஆமென். அல்லேலூயா. நமக்கு வாய்ப்பு இருக்குது, வாஞ்சை உள்ள ஆத்துமாக்கள் இல்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிடணும், சாத்தான் நம்மை தடை செய்கிறான். சிலர் சொல்லுவாங்க, ஐயோ கூடி செபிச்சது ஒரு வாய்ப்பு இருந்தா நம்ம கூடி செபிக்கலாமே. ஆமே, நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமே. அல்லேலூயா. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், போன வாரம் ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாரு, நான் வீடு கட்டுவேன், நீ வந்து ஒரு நாள் ஆராதனை எங்கள் வீட்டில் நடத்திடுறேன்னு. அல்லேலூயா. ஆமே, ஒரு நாள் எங்களுக்கு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு. அல்லேலூயா. சோத்திரம். இதை விட்டுட்டு நாங்கள் போனால் வேற ஆராதனைகள் தொடங்கலாம். ஆமே. அல்லேலூயா. இப்போ மார்த்தாண்டத்தில் கூட சாயங்கால ஆராதனை தொடங்கினா ஒரு சிலர் வருவேன்னு சொன்னாங்க. ஆமே. அல்லேலூயா. சொன்னாங்க வருவேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் வந்துடுவாங்க. பாஸ்டர் ஒரு 3 மணி பிறகு வைங்க. ஆமே. அல்லேலூயா. ஒரு 4 to 6 வரை வைங்க வாரேன். ஆமே. அப்படி முடியாது. அப்போ சந்தர்ப்பங்கள் இருக்குது, நாம் பயன்படுத்தி கொள்ளவில்லை. சந்தர்ப்பம் இருந்து பயன்படுத்தலைன்னு சொன்னால் நம்ம இருதயத்தை சாத்தான் என்ன செய்துக்கிறான்? கடினப்படுத்துகிறான். எனக்கு தெரியும் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது உங்களுக்கு. வீட்டில் இருந்தாலும் ஜெபம் பண்ண மாட்டியா? நான் ஆட்களை குறிப்பிட்டு சொல்லணுமா? ஆமே. வீட்டில் இருந்தாலும் ஜெபம் பண்ண மாட்டியா? நாங்கள் வீட்டில் இருந்து எங்கள் காரியத்துக்காக 2 மணிக்கு ஒரு 3 மணிக்கு ஜெபம் பண்ணுறேன்னு யாராவது இருக்குதுங்களா? இல்லை. இந்த ஜெபிக்கிறவங்க தான் வராங்க. ஆமே. எவ்வளவு தேவைகள் இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் போய் இருந்து ஜெபிப்போமே. ஆமே. அல்லேலூயா. வர முடியாது. நம்ம அதை புரிந்தெடுக்கவில்லை. சாத்தான் நம்மை சிறைப்படுத்துகிறான். அல்லேலூயா. சோத்திரம். நம்ம புரிந்து எடுக்கிறதில்லை. எப்பளும் ஜெபமா, எப்பளும் பாட்டா, எப்பளும் ஆராதனையா. தேவனுடைய பிள்ளைய மருந்து கூட ஆராதனை போகாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆமே. அல்லேலூயா. ஆனா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 10 ஐட்டம் இறைச்சி இருக்கும் அந்த வீட்டில் சாப்பாடு. ஆமே. ஆமே. பாஸ்டர் சும்மா செல்லாதுங்க, 10 வகை இறைச்சி சாப்பிட முடியும். ஆமே. அல்லேலூயா. அன்னும் ஒரு நாளும் தான் நல்லா சாப்பிடுகிறது திருப்தியா. எத்தனை நினைக்கும் போதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆமே. 3 வேளை 5 வேளை எப்படியும் 5 வேளைக்கு 5 விதமான இறைச்சி வாங்குறவங்க உண்டு. அல்லேலூயா. ஆமே. 10 விதமான இறைச்சி உலகத்தில் இருக்குதா பாஸ்டர்? அப்படி இருக்கா? இருக்குதா? நிறைய இறைச்சி இருக்குது. ஆமே. காடை இருக்குது, முயல் இருக்குது, வான்கோழி இருக்குது, வாத்துக்கோழி இருக்குது. ஆமே. நாட்டுக்கோழின்னு இருக்குது, பிராய்லர்ன்னு இருக்குது. ஆமே. ஆடு மாடு. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் இருக்குது. ஏன் முடியல? ஆமே. சாத்தான் சிறைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஆமே. நம்மையே இது வந்து புரிஞ்சுக்கிடணும். நமக்குள்ளே இருந்து நம்ம இருதயத்தை குருடாக்கி கொண்டே வைக்கிறான். ஆமே. ஆமே. சிலருக்கு நேரம் இருக்கிறது, வாய்ப்பு இல்லை, அப்படி ஒரு வழி இல்லை, பயன்படுத்தி இருப்பாங்க. சிலருக்கு வழி இருக்குது, வழியை பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆமே. ஆவிக்குரிய பாதையிலும் உலக வாழ்க்கையிலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆமே. ஆமே.
சிலர்கிட்ட பணம் இருக்கு, பணத்தை பயன்படுத்த தெரியாம கடனாளியா மாறுறாங்க. பணம் இருக்கு, வருமானம் இருக்குது, ஆனா எப்படி இருக்கிறாங்க? கடனாளியா இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அவன் சிறைப்படுத்துகிறான். கடன் ஒரு சிறை ஆக இருக்கிறது. கடன்காரனுக்கு நாம் பயப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கடலிருந்து வெளியில வரணும், அந்த உணர்வே சிலருக்கு வராது. ஆமென். ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருக்கு வருமானம் இருக்குது. ஆமென். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறார். மனைவி வந்து டீச்சரு, வருமானங்கள் இருக்கிறது. என்ன விதத்தில் போனாங்கன்னு தெரியல. ஆமென். கடன் வாங்கி வட்டிக்கு காசு எடுத்து வாங்கி வாங்கி எதெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. சொல்றாங்க, ஒன்றும் இல்லை, நமக்கு வேலை தான் இருக்குதே, பண்டு வருமே, அதில் எல்லாம் முடிச்சு கொள்ளலாம். ஆமென். நான் சொன்னேன், எத்தனையோ பேர் அப்படி நினைத்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்கார கோலமாக சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் பென்ஷன் கூட சரியாக வராமல் இருக்கிறாங்க. லோனெல்லாம் எடுத்தால் என்ன செய்யாது, பென்ஷன் அவ்வளவு வராது. கேட்கவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க, நிசாரமாக சொல்கிறாங்க, 2 பைசா வட்டி தானே. இப்போ நான் கேட்டேன், இதெல்லாம் என்ன பண்ணுதிய? அது பாஸ்டர் அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்திருக்கிறோம், இதை செய்திருக்கிறோம். நான் சொன்னேன், உருப்படியாட்டு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குதா? ஒன்றும் இல்லை. ஆமென். பணம் இருக்குது, அவர்களை ஒரு கடன்காரர்களாக ஆக்கி சாத்தான் வேதனைப்படுத்துகிறான். வருமானம் இருக்கு, வருமானத்தை பயன்படுத்த தெரியாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்குறான். அல்லேலூயா. நிறைய வீட்டில் ரூபா இருக்கு, அதை செலவழிக்க தெரியல. என்ன செய்வேன்னு தெரியாமலே போட்டு எதெல்லாம் கண்டது கடிச்சு வருமானத்தை கணக்கு பார்க்கறது கிடையாது. நமக்கு இவ்வளவு ரூபாய் வருது, இது நம்ம செலவு இப்படி தான் இருக்க வேண்டும், அது இருக்காது. ஆமாம். சிலருடைய வீட்டில் பாருங்க, 5000 10,000 ஒரு நிசாரம். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, நீங்கள் அந்த வார்த்தைகளை கவனிக்கணும். ஆமாம், இது நான் படித்து கூட்டி கொண்டு வர்றதில்ல. அப்போ அந்த வார்த்தைகளை எடுங்க. ஆமாம், வசனத்தை பார்ப்போம். அல்லேலூயா. 5000 10,000 1000 எல்லாம் நிசாரமாக செலவாக்குவாங்க. 5000ங்கிறதில்ல, நான் நிறைய வீடுகளை கவனிச்சிருக்கிறேன். ஆமாம், வீணா. ஆமாம், ட்ரெஸ் எடுப்பதிலும் சரி, வேற ஒரு காரியங்களை செய்கிறதும் சரி. ஆமாம். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஏதேசம் ஒரு 2 கிலோ இறைச்சிக்கு மேலே வேஸ்ட்டாக தட்டுறாங்க. ஆமாம், ஆமாம், அல்லேலூயா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நான் போகிறேன், ஒரு 2 கிலோ இறைச்சிக்கு மேலே வேஸ்ட்டாக தட்டுறாங்க. நான் கேட்டேன், ஏன் இது மிஸ்டேக் ஆச்சோ? இல்லை, பிள்ளைகள் எல்லாம் தின்னு முடிக்கல. ஆமாம், பிள்ளைகள் எல்லாம் தின்னு முடிக்கல. ஆமாம். அப்போ அதில் வருகிற வேஸ்ட் எவ்வளோ ரூபா வீணா போகுது. ஆமாம், அல்லேலூயா. நம்ம இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? எத்தனையோ வீட்டில். ஆமாம், அரிசி பருப்பு. ஒரு நாள் ஒரு இடத்துல நிற்கிறேன், பாதாம் பருப்பு வெளியில் வந்து கிடக்குது. அது கேட்டால் அமெரிக்கன் ஸ்டைலா. என்ன ஸ்டைலு? என்ன ஸ்டைலு? ஒன்று கவனிங்க எல்லாரும். என்ன ஸ்டைலு? அமெரிக்கன் ஸ்டைல். அவன் எக்ஸ்பிரி ஆனதை சாப்பிட மாட்டான். ஆமாம், அல்லேலூயா. எக்ஸ்பிரி ஆனதை ஆகிறது வரைக்கும் இதுக்கு வச்சிருக்கிற உனக்கு தேவைக்கு எடுத்தா மதிய. ஆமாம். பணம் நிறைய வருது, செலவாக்க முடியாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. யார் சொல்றது? கடன் வாங்குற கூட்டங்கள். அல்லேலூயா. ஆமாம், நிறைய வீடு. அப்போ சாத்தான் நம்மை சிறைப்படுத்துகிறான், நம்ம தெரியல. ஆமாம். இப்போ நிசாரமா 5000 10,000 செலவாக்குறோம் தேவையற்ற காரியத்துக்கு. ஆமென், அல்லேலூயா. நிசாரமா
தேவையற்ற காரியத்திற்கு 5000 10,000 செலவாக்குறோம் ஒவ்வொரு நாளும். அது கணக்கு பாருங்க. மாதம் புத்தியாக இருந்தால் 5000 ஒரு நாள் 2000 3000 5000 செலவாக்குறோம். மாதம் 30 நாளத்தை கணக்கு பாருங்க, 5000 வச்சு. அல்லேலூயா. ஒரு மாசத்துல ஒரு 10,000 வேஸ்டா செலவாக்குறேன்னு வச்சுக்கிடுங்க. ஆமே. 10 மாசத்துல 1,00,000 ரூபா வருது. ஆமே. அது ஒரு கடன் மீட்டலாம். இது வேஸ்டா தான் போகுது. நம்ம இந்த வேஸ்டா போகிறத கவனிக்க மாட்டோம். ஆமே. அல்லேலூயா. ஆமே. ஆனா ஒரு ஏழைக்கு உதவி செய்கிறத பார்த்துக்கிடுங்க, அது கஷ்டமா பார்ப்பாங்க. ஒரு ஆண்டவருக்கு அவர் காணிக்க கொடுக்கறத பாருங்க, அதை கஷ்டமா பார்ப்பாங்க. ஆமே. கர்த்தருக்கென்று கொடுக்கறதுக்கு ஒரு பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார், செய்ய மாட்டாங்க. இப்படி வேஸ்டாட்டே நம்முடைய பணங்களை செலவழிக்கிறான் சாத்தான். பலகீனம் போட்டுக்கிறான். ஆமே. பொருளாதாரத்தில் தடை பண்ணுகிறான். வேலை காரியம், படிச்சிருக்கிறாங்க வேலை இல்லை. ஆமே. முயற்சி எடுக்கிறாங்க வேலை இல்லை. சமீபத்தில் ஒரு பையனுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அவன் சொன்னா, நான் சொன்னேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் சுயத்தில் தான் நின்று இருப்பியான்னு. ஆமாம், என் திறமையை நான் நம்பினேன். ஆமே. திறமையை நம்பினேன். நிறைய பேர் இங்கே இருக்கிற அத்தனை பேர் நமக்கு வந்தால் பார்த்து கொள்ளலான்னு இருக்கிறவங்க உண்டு. நமக்கு தான் வருமானம் இருக்குதே. ஆமே. நமக்கு தான் அப்படி இருக்குதே, இப்படி இருக்குதே, அதை செய்திருவோம், இதை செய்திருவோம், அப்படி வாங்கிடுவோம், இப்படி வாங்கிடுவோம், அந்த செயலை செய்திருவோம். ஆமே. சுயம். ஆமே. அல்லேலூயா. சோத்திரம். பாருங்க, அவன் சொல்றான் சுயத்தில் இருந்து இருக்கான். நான் கேட்டேன், ஃபர்ஸ்ட்ல நீ சுயத்தில் நின்னியே? ஆமா, கொஞ்சம் நான் என் சுயத்தை நம்பி இருந்தேன். சுயத்தை நம்பின காரியம் நடந்ததா? உன் சுயம் உனக்கு, உன்னுடைய திறமை உனக்கு பலன் தந்ததா? பலன் தரல, திறமையை வெளிப்படுத்தின. ஆமே. நான் சொன்னேன், உன்னுடைய திறமை இருந்தாலும் தேவனுடைய கிருபை வெளிப்படணும். அதுக்கு பின்னாடி சாத்தான் நிற்கிறான், உன் திறமை எல்லாம் தட்டி விடுவது, கர்த்தருக்கு இடம் கொடுன்னு சொன்னேன். ஆமே. சொன்னேன், ஒரு நாளாவது இந்த ஆராதனையில் குடும்பமாக வந்து பங்கு கொள்ளுங்கன்னு சொல்லி இருக்கிறேன். ஆமே. ஒரு நாளாவது பங்கு கொள்ளுங்க. அல்லேலூயா. இன்று வரை அவங்க அதை பற்றி கண்டுகிடவே இல்லை. ஆமே. ஆமே. இன்னும் தோல்வியை சந்தித்து விட்டு ஆண்டவர் அப்படி செய்தாரா, இப்படி செய்தாரா, அப்படி நடத்தினாரா, இப்படி நடத்தினாரா என்றெல்லாம் கேட்பாங்க. கேள்வி யார்கிட்ட? ஆண்டவரை பற்றி, பாஸ்டர்கிட்ட. ஆவியான உணர்த்தினதை உணர்ந்து ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார். ஆமே. கீழ்ப்படிவோம். இது சாத்தானுடைய தந்திரம். ஆமே. அந்த உணர்வு வராது. எவ்வளோ சொல்லி பார்ப்போம். சாத்தான் சிறைப்படுத்துகிறான். அவங்க இனத்தை அப்படியே மழுக்க வைக்கிறான். ஆமே. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த மகள் வந்து நல்லா படிப்பா, திறமைசாலி. நான் சொன்னேன், இந்த பிள்ளைகிட்ட போராட்டம் இருக்குது, இவ்வளோ சாத்தான் போராடுங்க. ஒன்றும் இல்லை பாஸ்டர். ஆமாம், போராட்டம் ஒன்றும் இல்லை, அவளுக்கு சரீரத்தில் பலவீனம். நான் சொல்லி, சரீரத்தில் பலவீனம். இந்த பலவீனம் அடிக்கடியாக வருகிறதே, அது அடிக்கடியாக சரீரத்தில் அந்த சரியாக தின்னும், சாப்பிட மாட்டா, ஹெல்த்தும் கொஞ்சம் குறைவு, பிறக்கும் பிள்ளைய அப்படி தான் இப்படி தான் சொல்லி சமாளித்து கொண்டே வந்தாங்க. ஒரு நாள் பார்த்தேன், 2 நாள் பார்த்தேன். ஆண்டவரே, இந்த வீட்டுக்காரங்க இப்படி சொல்கிறாங்களே, இந்த வார்த்தை பொய்யா? ஆண்டவர் சொன்னார், அந்த பொண்ணுங்க கண்ணை ஒன்று பாருன்னு சொன்னார். அல்லேலூயா. கண்ணை பார்த்தேன். என்ன பார்த்தா ஒரு உருட்டுச்சு. கள்ளன் இருக்கிறான். ஆமே. கள்ளன் இருக்கிறான். அல்லேலூயா. சோத்திரம். கள்ளன் இருக்கிறான். கள்ளனை பார்த்தா இதை எப்படி சொல்ல முடியும்? ஆமே. கள்ளனை பார்த்தா கள்ளனை எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆண்டவர் சொன்னார், எல்லாம் ஜெபம் பண்ணும் சொல்லு, ஜெபிங்க. ஆமே. அந்த உன்னதமானவரின் பாட்டை பாடு. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும். அப்படியே ஒரு தலையை போட்டு ஒரு ஆட்டம் ஆடிச்சு. அங்கே அம்மா அப்பா எல்லாம் கண்ணு மூடி ஜபத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப ஜபத்தில் இருக்கிறாங்க. ஆமே. ஆமே.
அப்போ அது சொல்லுது, தலையை ஆட்டுச்சு. நான் இதை கவனிச்சுட்டே இருக்கிறேன். ஆமே. அது சொல்லிச்சு, நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். ஆமே. அல்லேலூயா. அவங்க பெற்றோருடைய கண்களை சிறைப்படுத்தி வைக்கிறான். ஆமே. இந்த போராட்டங்கள் இருக்கிறது. நம்மை நாமே யோசிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆமே. நமக்குள்ளேயே சாத்தான் உள்ள யாரையும் வந்திருப்பான். ஆமே. நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஞானி மாதிரி நடப்போம். ஆமே. நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன். ஐயா, ஜெபம் பண்ணுறவனுக்குள்ளே தான் வருவான். அவன் ஜெபம் பண்ணுவதற்கு நடிகனுக்கு அவன்கிட்ட சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே. என்ன அழகா ஜெபம் பண்ணுவான்னு தெரியுமா? எல்லாரும் புகழ்ந்துருவாங்க. ஓ, அந்த ஐயாவை போல, அந்த சகோதரனை போல, அந்த சகோதரியை போல, அந்த பிள்ளையை போல, அந்த தம்பியை போல, ஆமே, அந்த பாஸ்டரை போல, ஆமே, அல்லேலூயா, சோத்ரம். தங்களுக்குள்ளே இருக்கிற குறைவுகளை உணர விட மாட்டான். சாத்தான் சிறைப்படுத்தி வைக்கிறான். அல்லேலூயா. நோய், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், திருமண விஷயங்கள், ஆமென், வேலை காரியங்கள், சமாதான காரியங்கள், இன்னும் குடும்பங்களில் நடக்க வேண்டிய நன்மையான இவுகள், வீடு கட்டுகிறதா இருக்கலாம், ஆமென், திருமண காரியங்கள், குழந்தை பாக்கிய காரியங்கள், அல்லேலூயா, குடும்பங்களில் வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், எல்லாவற்றையும் அவன் என்ன செய்வான்? கொண்டு வந்து போட்டுக்கொண்டே இருப்பான். ஆமென், அல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றையும் அவன் கொண்டு வருகிறான். எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவன் என்ன செய்யணுமோ அதை செய்துட்டே இருப்பான். ஆமென், அல்லேலூயா. அவன் நம்மை சிறைப்படுத்துகிறான். தந்திரமாக, மறைமுகமாக. நாம் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். ஆமென். எல்லா பின்னணியிலையும் போராட்டம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்மை சிறைப்படுத்தி வைக்கிறான், சிறைப்படுத்துகிறான். நம்ம நினைக்கிறோம் வியாதி என்று, நம்ம நினைக்கிறோம் பிரச்சனை என்று. இனி பாருங்க, மாந்திரீக கட்டினால் சிறை காக்கப்படுகிறோம். ஆமே. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்கிறான்? பிடிக்காததுனால நம்மையில விரோதம் கொண்டு, நம்ம வளர்ச்சியை கண்டு, நம்முடைய சந்தோஷத்தை கண்டு, நம்முடைய மேன்மையை கண்டு, நம்ம உயர்வை கண்டு, ஆமே, அவன் தந்திரமா ஏவுதல் பண்ணி நம்மை சிறைப்படுத்துகிறான். அவன் வளரக்கூடாது, உயரக்கூடாது, மேன்மை அடையக்கூடாது, நன்மை அடையக்கூடாது, அல்லேலூயா, நல்லது நடக்கக்கூடாது, நல்ல திருமணம் நடக்கக்கூடாது. ஆமென். இப்படி எல்லாம் பல நம்ம அதை புரிய மாட்டோம். ஆமென். ஊழியக்காரர்கள் சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டோம். ஆமாம். இப்போ எத்தனையோ காரியங்கள் சொன்னேன். ஆமென். சில சொல்லுவாங்க, இதெல்லாம் உலகத்தில் உள்ளதுதான் பாஸ்டர். ஆமென். உலகத்தில் அங்கே இங்கேயும் விளையாட்டு பார்க்காதுங்க. விளையாட்டு பார்த்தா தயவு செய்து உங்கள் கண்ணெல்லாம் அங்கேயும் போகுதுன்னா வீட்டுக்கு போங்க. ஆமாம். பிள்ளைகள் இருப்பாங்க, பிள்ளைகள் விளையாடுவாங்க, பிள்ளைகளை கவனிக்காதுங்க. நீங்கள் இந்த வார்த்தையை கவனித்து எடுங்க. ஆமாம், அல்லேலூயா, சோத்ரம். ஆமாம். நீங்கள் அங்கே இங்கேயும் பார்த்துட்டு இருந்தா கர்த்தருக்கு பிரியம் இருக்காது, தேவ கோபம் உண்டாகும். ஆமாம், அல்லேலூயா. அது ஒரு தடை. ஆமாம். அப்போ பாருங்க, இப்படியெல்லாம் தடைகள் நமக்கு வருகிறது. ஆமென், அல்லேலூயா, ஆமென். இப்படி எல்லாம் சிறைப்படுத்துகிறான். நம்ம அதை எவ்வளவுதான் சொல்லி பாருங்க, ஆமென், இருதயத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுக்கும் தடை பண்ணி வச்சிருப்பான். ஆமென், அல்லேலூயா, ஆமென். சாத்தானு தெரியும் இந்த இடத்துக்கு போனா நமக்கு இருக்க முடியாது. அல்லேலூயா. அதனால குறிப்பிட்ட இடங்களுக்கு விடவே மாட்டான். நான் அதை முன்னெல்லாம் புரிந்து கொள்ளல. ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஒரு பிள்ளை வந்து இங்க வந்தா நல்ல ஒரு விடுதலை வாங்கினா, திரும்ப அவங்களுக்கு எதிராளி மாந்திரிகம் செய்தாங்க. அதுக்கு பிறகு இங்க வரவும் செய்யாது, நாம் போனால் அது ஜபத்துக்கு இருக்கவும் செய்யாது, இருக்காது. உடனே எழும்பி அடுக்கலைகளை ஒழிச்சு போயிருக்கு. போகும், கன்வென்ஷனுக்கு போகும். ஆமே.
அவங்க எல்லாம் அங்கே எல்லாம் நல்ல ஆடும், நல்ல ஜெபம் பண்ணும், நல்லா பாட்டும் பாடும். ஆமென். அவனுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு போனால் விடுதலை வராது, விடுதலை வந்துடும், நமக்கு இருக்க முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஆவிக்கு இருக்க முடியாது, மந்திரவாதிக்கு இருக்க முடியாது. ஆமென். மந்திரங்களுக்கு இருக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ அது தெரியும், அந்த இடங்களுக்கு வரவே விடாது. ஸ்தோத்திரம். நிறைய கவனிச்சிருக்கிறேன், நிறைய குடும்பங்களை கவனிச்சிருக்கேன். நம்ம இங்கே சர்ச்சில் வந்ததுலேயும் நிறைய குடும்பங்களை கவனிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நாம நினைப்போம் அவங்க பின்வாங்கி போனாங்க, இல்லை. ஆமென். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சுக்கிடணும். இப்போ இது எல்லாவற்றிலையும் நமக்கு சாத்தான் நம்மை சிறைப்படுத்தி வைக்கிறான். ஜெபம் பண்ணணும்னா ஆசைதான், ஜெபம் பண்ண வர மனசு இருக்காது. ஆராதிக்க ஆசைதான், கூட்டத்துக்கு வரணும்னு ஆசைதான். அல்லேலூயா. காணிக்க கொடுக்கணும்னு ஆசைதான், ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசைதான். ஆமென். ஆண்டவருக்காக ஏதாவது செயல்படணும்னு ஆசைதான். அல்லேலூயா. எல்லா ஆசையும் இருக்கிறது. அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசணும், ஆராதிக்கணும், கையடிக்கணும், பாட்டு பாடணும், துதிக்கணும், ஆண்டவருக்காக ஊழியம், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். சொல்லுகிறோம், செய்ய முடியவில்லை. சொல்லுகிறோம், தீர்மானம் எடுக்கிறோம், பொருத்தனை பண்ணுகிறோம். ஆமென். அல்லேலூயா. செய்ய வர முடியல, செய்ய முடியல. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளும். சிறைப்படுத்துகிறவன் நம்மை சிறைப்படுத்துகிறதுனால இது ஒன்றும் செய்ய முடியல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவார். அல்லேலூயா. நம்மை சிறைப்படுத்துகிறவனை ஆண்டவர் சிறைப்படுத்துகிறார். அது கூட நிறைய பேர் கை உயரல. தேவனுடைய பிள்ளை, உனக்கு கை உயரணும், அப்பதான் உனக்கு ஒரு விடுதலை வரணும். கை உயரும் போதே உனக்கு விடுதலை வரணும். அல்லேலூயா. கை உயரணும். அல்லேலூயா. நம்மை இப்படிப்பட்ட காரியங்கள் நான் சொல்ல இன்னும் சொன்னால் 1 மணிக்கூருக்கு காரியம் சொல்லுவேன். கதை அல்ல, ஒவ்வொரு குடும்பங்களையும் நடக்கிற சம்பவங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 மணிக்கூர் அந்த முக உரையாட்டை சம்பவங்களை சொல்வதற்கு 1 மணிக்கூருக்கு மேலே எடுக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னென்ன சூழ்நிலையில நீ இருக்கிறாயோ உன்னை சிறைப்படுத்துகிறவனை நான் சிறைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரால் மட்டும்தான் முடியும் அவனை சிறைப்படுத்த, நம்மால் முடியாது. நம்முடைய ஜபத்தால் முடியாது, நம்முடைய பாட்டால் முடியாது, நம்முடைய ஆராதனை, நம்முடைய நீதி நியாயங்களினால் ஒன்றுனாலும் முடியாது. அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் நடந்து பார்த்தாங்க, நடக்க முடியல. நிறைய பேர் பேசி பார்த்தாங்க, ஊழியம் செய்து பார்த்தாங்க. கொஞ்சம் நாள், கொஞ்சம் நேரம், 5-6 நாள். ஆமென். ஒருவர் சொன்னார் என்னிடத்துல, பாஸ்டர் இனி உங்க கூட ஊழியத்துக்கு தொடர்ந்து வந்துடுவேன்னு சொன்னார். ஆமென். அண்ணன் சொன்னது. அல்லேலூயா. வர முடியல, நல்ல மனுஷன். ஆமென். ஆமென். அவர் அந்த நபர் என்னிடத்துல கேட்டுக்கொண்டார், என்ன கொஞ்சம் பயன்படுத்தணும், பழக்கப்படுத்தணும். ஆமென். அல்லேலூயா. வாஞ்சை உள்ள சகோதரன் தான். ஆமென். அல்லேலூயா. நான் சொன்னேன், வாஞ்சை இருக்குது இல்லையா, ஒரு நாள் எங்க சர்ச்சுக்கு பாருங்க. ஆமென். வருஷம் 15க்கு மேல ஆயிட்டு, இன்னும் வர இந்த இடத்துல அவரால் வர முடியல. அல்லேலூயா. அவர் பெரிய பாஸ்டர் இல்லை, பெரிய ஊழியக்காரன் இல்லை, சாதாரணமான ஒரு விசுவாசி என்று கூட நிலையில கூட இல்லை. ஆமென். அப்படி என்று கூட சொல்லணும். அப்படி கூட இல்லாத ஒரு நபரை கொண்டு போய் நம்ம பாஸ்டர் ஊழியக்காரனுக்கு பயன்படுத்த முடியாது. ஆமென். அவர் குழியில இறக்குற மாதிரி. அல்லேலூயா. இன்னும் வர முடியல. இப்படி சொல்லுகிற அநேகர் உண்டு, சொல்லிக்கொண்டு கொஞ்ச நாள் வந்தவர்கள் உண்டு, பிறகு வராமல் போனவர்கள் உண்டு. இப்படி எல்லாம் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு நம்மை சிறைப்படுத்துகிறான். சிறைப்படுத்துகிற சத்துருவை அவர்தான் சிறைப்படுத்த முடியும். அவனுடைய கையிலிருந்து, நம்மை சிறையாக்கி இருக்கனுடைய கையிலிருந்து
சிறையில் விடுதலை பண்ணுவதற்கு அவரால் மட்டுமே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் அந்த ஜெபமும் முதல்ல நமக்கு விசுவாசம் வரணும். ஊழியக்காரர்கள் அல்லது கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், தீர்க்க தரிசனங்கள் மூலமாய், ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், தேவன் நம்மோடு பேசும்போது நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசியாமல் போனால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பட்டயத்தால் வெட்டுகிறவன் பட்டயத்தால் வெட்டப்பட வேண்டும், வெட்டப்படுவான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, நிச்சயம் அது சம்பவிக்கணும், சம்பவிக்கும். சம்பவித்தால் மாத்திரமே நம்ம தப்ப முடியும். அல்லேலூயா. அல்லது அந்த போராட்டத்திலேயே வாழ்ந்து போராட்டத்தோடு முடிந்து போய் விடுவோம். இதுல இந்த ஒரு விடுதலை வேணும்னு நம்ம விரும்பணும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கால வேளையில, இந்த மத்தியான வேளையில ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த சிறையிருப்பின் ஆவியின் கிரியைகள் என்னை விட்டு விலகணும். ஆமென். ஊழியத்தையும் அப்படிதான், ஊழியத்தையும் அப்படிதான், ஊழியக்காரனையும் அப்படிதான், விசுவாச மக்களையும் அப்படிதான், இந்த கிராமங்களையும் அப்படிதான். ஆமென். ஒவ்வொரு தேசத்தையும் அப்படிதான் அவன் சிறைப்படுத்தி, அவன் சொல்லுகிறான், உலகம் என்னுடைய கரத்திலே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மை சிறைப்படுத்துகிறவனை சிறைப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 11:18 சொல்லுகிறது, பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கும் காலம் வந்ததென்று தேவனை தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தரை ஆராய்ந்து அறிந்து கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளைகள், தேவன் கிரியை செய்கிற காலம் வந்தது என்பதை உணர்ந்து கொண்டாங்க. அல்லேலூயா, ஆமென். அதாவது தரிசனத்தோடு வாழ்கிற பிள்ளைகள், கர்த்தருக்குள் வாழ்கிறவர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு தெரியும், சாத்தான் என்னுடைய கட்டிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை வருது, என் வீட்டுக்கு ஒரு விடுதலை வருது, எனக்கு ஒரு விடுதலை வருது, உலகத்துக்கு ஒரு விடுதலை வருது, சபைக்கு ஒரு விடுதலை வருகிறது என்பதை தரிசிக்கிறார்கள். அல்லேலூயா. பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கும் காலம் வந்ததென்று தேவனை தொழுது கொண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. நம்மை கெடுக்கிறவனை கெடுக்கும்படியாக, நம்மை அழிக்கிறவனை அழிக்கும்படியாக தேவனுடைய வேளை வந்தது. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் சமயமும் காலமும் நேரிட வேண்டும், தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அந்த வேளை வந்தது, வேளை வந்தது. ஆமென். சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஆவிக்குரிய பிள்ளை தான், சோதரன், நல்ல ஆசை உண்டு, அவர் நல்ல ஒரு பிள்ளை. அவ இருந்து அந்த ஆராதிக்கிற இடத்துல அவள் ஆராதிக்க கூடாது, அது ஆண்டுடைய சித்தம். அதை சொன்னபோது அவளுக்கு ஒரு சிரிப்பும் வந்தது, இருதயத்துக்குள்ள கோபமும் உண்டு. ஆமாம். நான் சொன்னேன், நீ நீடித்த நாட்கள் இருக்க வேண்டாம், நீ உன்னுடைய அழைப்பும் தேவனுடைய சித்தமும் வேற, உன்னுடைய இருதயம் வேறன்னு சொன்னேன். அல்லேலூயா. வருஷங்களா அவ வீட்டுக்காக பிரயாசப்படுவது உண்டு. ஆமாம். வருஷங்களா ஜெபிக்கிறோம். நானும் ஒன்று ரெண்டு இடங்களை சொன்னேன், இந்த இடம் கொள்ளாம. அப்ப எல்லாம் அவன் தட்டி தட்டி போனான். ஆமென். பிறகு வருத்தப்பட்டான். அப்போ இந்த போன வாரத்தை முந்தின வாரம் ஜெபிச்ச போது ஆண்டவர் சொன்னார், ஜூன் மாதத்துக்குள்ள, ஆமென், அவளுக்குன்னு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவேன். ஆமென். அதை மட்டும் வேண்டாம்னு சொல்லி, வேண்டாம் அவரோடு போகக்கூடாது, ஆரம்பம் அவளுக்கு பிரியம் போல இருக்காது, பிறகு அது நல்ல இடத்துல தான் வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுவாள். அல்லேலூயா. நான் அதை சொன்னேன். சொல்லும் போது அவள் சொன்னா, நானும் வீட்டில் சொல்லியிருக்கிறேன், மே மாதத்துக்குள்ள ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், ஒரு நல்ல இடத்தை தருவார், அந்த வார்த்தை எனக்கு தந்திருக்கிறார்னு சொன்னார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவளுக்குள்ளே தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், ஊழியக்காரன் மூலமாயும் பேசுகிறார். அல்லேலூயா. அந்த வேளை ஒரு டைம் தேவன் கொடுக்கிறார்.
ஜூன் மாசத்துக்குள்ள. அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளணும், இவங்க என்ன செய்தாங்க? அந்த வேலை வந்ததென்று கர்த்தரை துதித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லும் போது வருகையை குறித்து தான் குறிப்பாக சொல்லப்படும். இம்மைக்குரிய காரியத்திலும் தேவனுடைய வேலை உண்டு. ஆமென். அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர், அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். வேலைக்காய் காத்திருக்க வேண்டியது உன்னுடைய வேலை. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டு பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து நமது தேவனை துதிக்கும் புது பாடலை என் வாயிலே தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வேலை, ஜனங்கள் துதிக்கிறாங்க. என் சிறையிருப்பை மாற்றுகிற வேலை வந்தது. ஆமென். தேவன் ஒவ்வொரு பிரசங்கத்தையும் தரும்போதே புரிந்து கொள்ளணும். உண்மையா நீங்க கேட்டு புரிந்து கொண்டால் அந்த வசனத்தினுடைய விடுதலை உங்களுக்கு வருகிறது. நம்ம ஏனோ தானவென்று கேட்டுட்டு போனா, நம்ம ஆவியானவர் சொல்லும் போதுதான் வசனத்துல ரொம்ப வாசிச்சுட்டு கமர்ந்திருந்து. ஆமென். அல்ல வேண்டா வெறுப்போடு இருப்போம். நான் கவனிக்கிறது உண்டு எல்லாரும். ஆமென். பயங்கர வேத வாசிப்பா இருக்கும். ஆமென். ஆவியானவர் தரும்போது அந்த வசனத்தை கேட்போம். ஆண்டவர் ஒரு வார்த்தையை தருகிறாருன்னு சொன்னா, ஆமென், ஊழியக்காரனுடைய சித்தத்தின்படி தரமாட்டார். அப்ப சபைக்கு ஒரு நோக்கத்துக்கு ஒரு விடுதலைக்காக தருவார். ஆமென். அந்த வார்த்தையை நம்ம கூர்மையாக கவனித்து ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவர் பேசுகிறவர். ஆவியானுடைய வார்த்தை. நாங்க நிறைய காரியங்களை திட்டப்படுத்தி வைப்போம், ஆனால் வராது. ஆமென். எது பேசக்கூடாது என்று நினைப்போமோ அதுதான் பேசப்படும். ஆமென். அப்படி பேசும்போது ஒரு சண்டையும் நடக்கும். ஆமென். எனக்கு நல்லா தெரியும், ஆவியான பேசுறான்னு யாருங்களும் சண்டைக்கு வந்தா மறுநாளங்களும் அல்லி 5 நாள் கழிஞ்சா. அல்லேலூயா. ஆமென். யாராவது வந்துடும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், வசனத்தை கேட்டு வேலை வந்தது. ஆமென். வேலை சிறைப்படுத்துகிறவனை சிறைப்படுத்தும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வேலை வந்தது. ஆமென். ஆமென். என்ன சொன்னாரு? மரியாள் சொன்னார், திராட்சரசம் இல்லை. அப்ப அவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. அந்த அவரை கொலை செய்யும்படியான வேலை வராதனால யாரும் அவரை தொட முடியவில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், சொல்லப்பட்ட எந்தெந்த காரியங்களுக்காக நீங்க அழுது கொண்டிருக்கிறீர்களோ அது சாத்தான் உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த சிறையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குற ஒரு காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வேலை வந்திருக்கிறது. அல்லேலூயா. நீ கற்சாடியாயிருந்தாலும் உன்னை பயன்படுத்துவார். நீ ஒப்பு கொடுத்தால், இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தால் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன்னை பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். ஆமென். சிலருடைய இருதயம் இன்னும் கடினப்படுகிறது. இன்னைக்கா எங்களுக்கு தெரியாது, என்னைக்கே தெரியும். ஆமென். என்னைக்கா தெரியும்? அது என்னைக்கே தெரியும் அப்படின்னு சொல்லுகிறவங்க இருக்கிறாங்க. அப்படி அல்ல. அப்படியெல்லாம் அவங்க இருதயம் கடினப்படுமே. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, சாத்தான் இன்னும் உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாதபடி நடத்துவார். ஆமென். வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆமென். அருமையான வார்த்தையை தந்தார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வசனம் இல்லாததுனால ஆமென் பாவம் வருகிறது. ஏன் வசனம் உள்ளத்துக்குள்ள இருக்குது? நமக்குள்ள இன்னும் மாம்சத்துக்குரிய அநேக திட்டங்களை உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிறோம். இது வேண்டாம் என்று சொல்லுகிறது இல்லை. ஆமென். பிடிவாதமும் இருமாப்பும் கடின இருதயங்களும் இருக்குது. அல்லேலூயா. அப்ப பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, இங்க சொல்லுகிற அந்த வேலை வந்தது. ஏசாயா 33:1 சொல்லப்பட்டுகிறது.
நீ கொள்ளையிட்ட பின்பு கொள்ளையிடப்படுவாய். நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு நீ துரோகம் பண்ணப்படுவாய். ஏசாயா 33:1. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கொள்ளையிட்ட பின்பு கொள்ளையிடப்படுவாய். கொள்ளையிட்ட பின்பு துரோகம் செய்தவர்கள் அல்ல, யார் யார் நமக்கு எதிராக என்னென்ன கிரியைகள் நமக்கு பண்ணினார்களோ, அல்லேலூயா, ஆமென், துரோகம் செய்தார்களோ, ஆமென், செய்யட்டும். மந்திரவாதம் செய்தாங்களா, பில்லி சூனியம் வச்சாங்களா, ஏவி விட்டாங்களா, சாபம் போட்டாங்களா, பிரச்சனை பண்ணினாங்களா, நெருக்கடி பண்ணினாங்களா, சோர்ந்து போகாத, அவங்க செய்கிறதை முடியட்டும். ஆமென். ஒரு வேளை வரும்போது தேவன் அவர்களை கொள்ளையிடுவார். ஆமென். பழி வாங்கிறது எனக்குரியது. நம்ம அதுவரை பொறுமையா இருக்க மாட்டோம். ஆமென். நம்ம முந்திரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பழி வாங்கிறது யாருடையது? கர்த்தருடையது. இது நம்மளே பழி வாங்க போறது. நம்ம பழி வாங்கிட்டு ஆண்டவரே சோத்திரம்ப்பா, ஏசுவே இப்படி செய்துட்டு அப்படி ஆயிட்டு ஏசப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் அளவம் காட்டுகிறது. பழி வாங்கிறது யாரு? ஆமென். ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன விஷயம், ஒரு காரணமே இல்லை. அல்லேலூயா. நான் சொன்னேன், நீங்கள் பொறுமையாக இருங்க, கேஸ் வழக்குக்கு போகாதுங்க. ஆமென். கேஸ் வழக்குக்கு போகாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துக்கொள்ளட்டும். ஆமென். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான், இது என்ன ஆனாலும் கேஸ் கொடுத்து ஆகணும், நம்ம இன்னும் வக்கீலை பிடிப்போம். ஆமென். வக்கீலை பிடிச்சி பெட்டிஷன் எழுதி எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்க. வக்கீல் சொன்னால், நான் வரணும், இங்கே 2000 ரூபா தரணும், போலீஸ் ஸ்டேஷனில் 3000 4000 கொடுக்கணும். ஆமாம், முதல்ல ஒரு 5000 ரூபா கையில் தாருங்க. ஆமாம், எல்லாம் நமக்கு பார்த்துக்கலாம். ஆமாம், காரை பிடிச்சி தான் கொண்டு வரணும். அல்லேலூயா, சோத்திரம். உடனே 5000க்கு என்ன 10,000 கொண்டு போனாங்க. ஆமாம், வக்கீல நல்ல ஒரு பெட்டிஷனை எழுதி கையில் கொடுத்தேன். ஆமாம், இவைய கொண்டு போய் கொடுத்தாங்க. வக்கீல் சொன்னால், அப்போ அங்கே கொண்டு கொடுங்க. சந்தோஷம்தான், நல்ல நிறைவு தான். அல்லேலூயா, ஆசீர்வாதம் தான், மேன்மை தான்னு போனாங்க. சரி வாங்க சார், இது நம்ம ஆளாகும், ஒன்று இது பண்ணிக்கிடுங்க. ஆமாம், நம்ம பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். ஏன்டா இவன் கமிஷன் வாங்கி கொடுக்குறான். ஆமாம், அல்லேலூயா. போலீஸுக்காரன் வந்தான், காரியத்தை விசாரித்தான். ஆமாம், அவன் சொன்னான், இதில் அங்கே ஒன்றும் இல்லையே. ஆமாம், வேலை முடிச்சு. இப்போ 5000 கொடுத்தது நஷ்டம். ஆமென், அல்லேலூயா. மற்றது அப்படி இல்லை, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். பழி வாங்குறது என்னுடையது. நமக்கு ஒரு அழிவு வந்துதா, அந்த அழிவுக்கு தேவன் என்ன செய்வார்? தேவன் என்ன செய்வார்? பழி வாங்குவார். நீ துரோகம் பண்ணி முடிகிறது வரைக்கும் ஆண்டவர் பார்ப்பார். ஆமென். சத்துரு நமக்கு எதிராக துரோகம் பண்ணும் போதெல்லாம் உணர்த்துவார். என்னுடைய மகளாக்கும் என்னுடைய மகனாக்கும் தொந்தரப்பட, ஏன்னு கேட்டால் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். ஆமென். அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாக இருக்கும். துன்மார்க்கனை ஏன் அழிக்கல? அவனும் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்குது. திருடனும் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கிறது. கொலைகாரனும் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. ஆமென். அவனுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது. அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து வந்தால் அவனுக்கு ரட்சிப்பு. அப்ப அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறது வரைக்கும் கொடுத்து பார்ப்பார். ஆமென். ஆண்டவர் பொறுமையோடு இருப்பார். நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கவே இல்லை. ஆமென், ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், பார்த்தீங்களா, நீ கொள்ளையிட்ட பின்பு கொள்ளையிடப்படுவாய். ஆமென். ஆண்டவர் கொள்ளையிடுவார். ஆமென். நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு நீ துரோகம் பண்ணப்படுவாய். உனக்கும் துரோகம் நடக்கும். ஆமென். புரிஞ்சுதா கர்த்தருடைய பிள்ளைகளே? பழி வாங்குறது கர்த்தருடையது. நான் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறேன். ஆமென். அவர் எறிஞ்ச, நம்ம எறிஞ்சா ஒரு கல், அவர் எறிஞ்சா
பல கல்லு. தாவீது ராஜாவிடத்தில் எத்தனை கல் இருந்து? சத்தமா சொல்லுங்க விசுவாசிகள், எத்தனை கல் இருந்து? புறமே இருக்கிற எல்லாம் எப்படி இருக்குதியா? ஆமே. எத்தனை கல் இருந்து? 5 கல் இருந்து. எத்தனை கல்லை பயன்படுத்தினார்? 1 கல். 5 கல் மீதி இருந்து, 4 கல் மீதி இருந்து. அது எதுக்கு வச்சிருந்து? தாவீது சவுல அந்த கோலியாத்துக்கு சகோதரர்கள் 4 பேர் இருந்தாங்க, பராக்கிரமசாலிகளை. அவனை அழிக்கணும், அதுக்காக வைத்திருந்தார். அல்லேலூயா. தேவன் அழிக்கிறது எப்படி? நம்ம பழியாங்க ஒப்புடுக்க மாட்டான், நம்ம எடுத்து சாடி நம்ம பலத்துல போய் நிற்பான். ஆமே. அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறாரு, நீ கொள்ளையிட்ட பின்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்காய் உன்னுடைய சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை வேணும்னு நீ உண்மையாக காத்திருக்குதியா? பொறுமையோடு இரு, உனக்கு ஒரு பதில் உண்டு, ஒரு விடுதலை உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆமே. தப்பு செய்ய போகாதுங்க. நமக்கு ஆபத்து வந்துட்டு ஆண்டவரை முறுமுறுக்காதுங்க, ஆண்டவர்கிட்ட கோவப்படாதுங்க. என்னென்ன கஷ்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். ஆமே. எத்தனையோ கஷ்டங்களை நீங்கள் சகித்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. பொறுமையோடு இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து தருவா. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய ஒரு நண்பர் சொல்லும் போது சொன்னார், அவருடைய சபையில் நடந்த ஒரு காரியம். ஆமே. 18 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்க. ஆண்டவருக்காக பொறுமையோடு இருந்தாங்க, பரியாசம் பண்ணினாங்க, நிந்தித்தாங்க, எல்லா செக்கப்பும் பண்ணாங்க, டாக்டர்ஸை பார்த்தாங்க, மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டாங்க. ஆமே. அல்லேலூயா. பொறுமையோடு இருந்தாங்க. சோத்திரம். பலரும் சொன்னாங்க இனி கிடைக்காது, நடக்காது, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க குழந்தைக்காக. சோத்திரம். டெஸ்ட் டியூபு இதை பார்த்தாங்க, என்னெல்லாமோ, ஒன்றும் நடக்கல. சோத்திரம். வேலை வந்தது, ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆமே. 17ஆவது ஆண்டு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். ஆமே. திடீர்னு நின்று போனது, செக் பண்ணி பார்த்தாங்க, ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்கான்னு சொன்னாங்க. 15 நாள் கழித்து பார்க்கும்போது கர்த்தர் அற்புதம் செய்திருந்தார். 18ஆவது ஆண்டு குழந்தையை பெற்றெடுக்க ஆண்டவர் இரக்கம் செய்தார். ஆமே. அல்லேலூயா. தயை செய்யும் காலம் வந்தது. நீ எந்தெந்த காரியத்துக்கு தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை என்கிறது ஒன்றும் தேவனுக்கு முன்பதாக இல்லை. உலகத்தில் இருக்கலாம், தீர்க்க முடியாத பிரச்சனை உலகத்தில் மனுஷனுக்கு முன்பதாக இருக்குது, நமக்கு முன்பதாக இருக்குது, அரசாங்கத்துக்கு முன்பதாக இருக்கிறது. அல்லேலூயா. இயற்கைக்கு முன்பதாக இருக்கிறது. கர்த்தர் சமயத்தையும் காலத்தையும் இயற்கையும் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நானே ஆச்சரியப்பட்ட இடங்கள் இருக்கிறது. ஆமே. திருமணம் நடக்குமா? சூழல் இப்படி. திருமணம் நடந்திருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? கிடைச்சிருக்கு. ஆமே. ஆமே. எத்தனையோ பேருக்கு. ஆமே. அல்லேலூயா. ஒரு பதிலும் ஒரு தரிசனமும் இருக்காது. அற்புதம் நடக்குமா? கேள்விக்குறியா இருக்குது. தேவன் அதை ஆச்சரியக்குறியாய் மாற்றி இருக்கிறார். அவரால் கூடும் தேவனுடைய பிள்ளையே. ஆமே. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 20:1-2 வாசிக்கும் போது, அல்லேலூயா, அந்த இடம் ரொம்ப தியானிக்க வேண்டிய இடம். நேரம் நமக்கு முடியல. பெரிய சங்கிலினால் பிடித்து கொண்டு போய் என்ன செய்தான்? பிசா பெரிய சங்கிலினால் பிடித்து கொண்டு போனான். பிசாசென்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து கட்டி கொண்டு போய் என்ன செய்தான்? தேவனுடைய ஜனத்தை வேதனைப்படுத்தாதபடி அவனை சிறைப்படுத்தி கட்டி வைத்தார். அல்லேலூயா. பாதாளத்துக்குள்ளே, பாதாளம் என்கிற சிறையிருப்புக்குள்ளே. அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா. எப்படி? பெரிய சங்கிலியினால். ஒரு பெரிய தூதன் வந்தாரு. ஆமே. அல்லேலூயா. பெரிய சங்கிலி அவருடைய கையில இருந்தது. சிறை படுத்துகிறவனை, ஆமே,
அவருடைய ஜனத்தை, வார்த்தையை மறக்க கூடாது, அவருடைய பிள்ளைகளை சிறைப்படுத்தி கொண்டிருந்தவனை, வேதனைப்படுத்தி கொண்டிருந்தவனை, துன்பப்படுத்தி கொண்டிருந்தவனை, கண்ணீர் வடிக்க வைத்திருந்தவனை, அல்லேலூயா, பரலோகத்தின் தூதன் வந்தார், சங்கிலினால் கட்டி பாதாளத்திலே அடைத்து வைத்தார். ஆமென். உனக்கு எதிராய் செயல்படுகிற பிசாசின் கிரியைகளை தேவன் அப்படித்தான் செய்கிறார். ஆமென். என்ன சொன்னார்? கல்லறையில் இருந்தவனை பார்த்து, இனி இவனுக்குள் பிரவேசிக்காது. ஆமென். அல்லேலூயா. இனி இவனுக்குள் பிரவேசிக்காது, இனி இவனை தொடாது. உனக்கு எதிராய் செயல்படுகிறவனை, உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற காரியங்களை, நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்களுக்கு யார் தடையா இருக்கிறானோ, எந்த சிறையிருப்பா இருக்கிறது, சிறைப்படுத்துகிறவனை, உங்களை வேதனைப்படுத்துகிறவனை முற்றிலுமாய் உங்கள் குடும்பத்தை விட்டு, ஆமென் ஆமென் ஆமென், ஊழிய குடும்பத்தை விட்டு, சபை குடும்பங்களை விட்டு, ஊழியத்தை விட்டு, இந்த பிரதேசத்தின் மக்களை விட்டு தேவன் என்ன செய்கிறார்? அவனை அகற்றி போடுகிறார். பெரிய சங்கிலினால் அவனை கட்டுகிறார். ஆமென். சிறைப்படுத்துகிறவனை அவர் சிறைப்படுத்துகிறார் அவருடைய ஜனத்துக்காக. அல்லேலூயா. அவர் உனக்காக யுத்தம் செய்கிறவர். ஆமென். சங்கிலினால் கட்டுகிறார். உன்னை கட்டி வச்சிருந்தா, சில நேரம் உன்னை கட்டின சங்கிலி எடுத்து அவனை கட்டி போடுவார். ஆமென். ஒரு அனுபவத்தை சொல்லுகிறேன், தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது, யார் பார்க்கிறவர்களும் தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆமென். ஒரு சகோதரன் சோத்திரன் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், பாஸ்டர் சாகணும் சாகணும். நான் சொல்லுவேன், நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். சாகக்கூடாது பாஸ்டர் அப்படி சொல்லாதுங்க. எனக்கு இருதயம் ஃபுல்லாக சொல்லுது சாகணும், இந்த உலகத்தில் இருந்து என்ன. நான் சொன்னேன், உன்னை சாத்தான் சாகடிக்கிறான், அவன் ஆண்டவர் சாகடிச்சு போடுவாருன்னு சொன்னேன். அல்லேலூயா. ஆமென். சாத்தான ஆண்டவர் சாகடிச்சு போடுவார். ஆமென். அப்படி சொன்னா அப்படியே மௌனம் ஆவார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இது என்னப்பா, இந்த சகோதரன் இப்படி சொல்லுகிறானே, நல்ல ஒரு சகோதரனா இருக்கிறானே. அல்லேலூயா. பாவமாக இருந்தாலும் காணும் போதெல்லாம் டீ வாங்கி தருவார். ஆமென். அதுதான் அவருக்கு முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். டீ வாங்கி தருவார். சோத்திரம் சோத்திரம். அவ்வளோ, அதுக்கு மேலே அவரால் செய்ய முடியாது. ஆமென். என்ன ஆண்டவரே, நின்ன நிலையிலே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இப்படி சொல்லுகிறாரு, அடிக்கடி சொல்லுகிறார். அது இவன் அழிஞ்சு போனேன்னு ஒருத்தன் ஒரு கிரியை செய்திருக்கிறான். ஆமென். நீ பயப்படாத, அவன்கிட்ட இப்போ சொல்லாத. அல்லேலூயா. சோத்திரம். இன்னும் ஒரு 6 மாதங்கள் போட்டு, ஆமென், நான் கொஞ்சம் கூட அவன் அந்த வீட்டுக்கு ஒரு டைம் கொடுத்து பார்க்குறேன். அல்லேலூயா. ஆமென். அவங்க அதை ஏற்றுக்கொள்ளுகிறது மாதிரி இல்லை. ஆமென். இந்த சகோதரன் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை அந்த சகோதரன், அந்த வீட்டில் உள்ள சகோதரன் செய்து போட்டார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் அப்போ கேட்டேன், பாஸ்டர் நான் சாகணும்னு நினைச்சேன், பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போனேன். ஆமென். அல்லேலூயா. அவன் செத்தான்னு எனக்கு நல்ல தூக்கம் வந்தது. அவன் செத்தான்னு எனக்கு என்ன வந்து நல்ல தூக்கம் வந்து. அதுதான் உன்னை போராடினவன் தான். ஆமென். அங்கிட்டு வந்தான், அவன் தான் விட்டது. அல்லேலூயா. நீ அழிஞ்சு போனேன்னு விட்டான். தேவன் அங்கே பழி வாங்கியாச்சு, இனி உமக்கு ஃப்ரீயா இருக்கல. இப்ப சாகணும்னு எண்ணமே எனக்கு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் தெரியும், இனி இன்னும் இவன் இங்க இருக்க இருக்க என் பிள்ளையை அழிச்சு போடுவான். ஆமென். அல்லேலூயா. அண்டையிலிருந்து அந்த எண்ணம் அவரை விட்டு போனது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளணும், தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். அவர் நமக்கு எதிராய் செயல்படுகிறவனை சங்கிலினால கட்டி நமக்கு எதிராய் செயல்பட அழித்து போடுகிறார். அல்லேலூயா. அதில் சோத்திரம் 1 பேதுரு 2 பேதுரு லூக்கா இதில் வாசிக்கும் போது பாவம் செய்த தூதர்களை கட்டி அந்தகாரத்திலே அடைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நம்மளை பாவம் செய்ய தூண்டின சாத்தானே. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்மை கடன் வாங்க வைத்தவன், திருமண தடையை கொண்டு வந்தவன், வேலை தடையை கொண்டு வந்தவன், படிப்பை தடை பண்ணினவன்,
குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணினவன், சண்டையை கொண்டு வந்தவன், மரணத்தை கொண்டு வந்தவன், பிரிவினையை கொண்டு வந்தவன், போராடினவன், எரிச்சல் அடைஞ்சவன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா இந்த பாவம் செய்கிற பொல்லாதாவி நமக்குள்ள இருக்குது. ஆமென். இதெல்லாம் நமக்கு எதிராக வெளியில வருதுன்னு சொன்னா புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. தேவன் பாவம் செய்த தூதர்களை கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்தார். ஆமென். இருளில் இனி வராத. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை விசுவாசிச்சா அநேகருடைய வாழ்க்கையில தேவன் இப்படி செய்கிறார். அநேக கட்டுகளை தேவன் அவிழ்த்து உங்களை கட்டினவனை அவர் கட்டி கொண்டு போகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரம். மந்திரவாதம் செய்தாங்களா, அதை அப்படியே நேர திருப்பி செய்தவனுக்கு அனுப்பி விட்டுருவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறவர். சிறையிருப்பை மாற்றுகிறவர் இல்ல, சிறைப்படுத்துகிறவனே அவர் சிறைப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. இது யாருக்கு? ஆமென். இந்த சம்பவம் யாருக்கு நடக்கும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16, 25, 26 வாசிக்கும் போது நமக்கு தெரியும். அல்லேலூயா. வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே, வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கை. ஆமென். நமக்கு கஷ்டம் வரும்போ, பாடு வரும்போ கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களை கைவிடவே மாட்டார். அவர்களுக்கு தான் இது நடக்கும். அங்க வாசிக்கும் போது என்ன வாசிக்கும்? பவுலும் சீலாவும் அருமையா ஊழியம் செய்தாங்க. அல்லேலூயா. ஊழியம் செய்துட்டு இருக்கும் அங்க இருந்த ஒரு பிசாசை துரத்திட்டாங்க. பிசாசு கோபம் வந்து வருமானம் நின்று போச்சு. வீட்டுக்கார எல்லாரும் சேர்ந்து அடிச்சு நொறுக்கி ஆமென் சிறையில் வைத்தாங்க. இப்போ கை கட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். காலு தொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்கு. ஒரே இருப்பாதான் இருக்கணும், அசைய முடியாது. ஆமென், அல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன தலைவேதனை வந்து எப்படா வரும்? ஆமென். எப்படா வரும்? கூட்டத்துக்கு போகாத இருக்கலாம். எப்போ ஒரு பிரச்சனை வரும்? கூட்டத்துக்கு போகாம இருக்கலாம். ஆமென். வரலையே. சோத்திரம், 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 சோத்திரம். ஆமென். எப்போ ஒரு பிரச்சனை வரும்? கூட்டத்துக்கு போகாம இருக்கலாம். இந்த பிள்ளைகள் பள்ளிக்கு போக மடிச்சு காய்ச்சல் வராதா, வயிறு வலி வராதா, ஆமென், கல்யாண வீடு வராதா, பாட்டி செத்து போகாதா, தாத்தா சாவ மாட்டாரா, எங்கு நான் பள்ளிக்கு போகாத இருக்கேன்னு இப்படிப்பட்ட விசுவாசிகள் உண்டு. ஆமென். வரலையே. பிரச்சனை வராதா, கூட்டத்துக்கு போகாத இருக்கு. கொஞ்சம் முடியாத வராதா, கூட்டத்துக்கு போகாத இருக்கு. ஆமென். பிள்ளைகளே சொல்லுங்க, கள்ள அம்மாவும் கள்ள அப்பாவும் பாஸ்டர். ஆமென், 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 ஆமென். பெற்றோரே பிள்ளை வாரேன்னு சொன்னாலும் பிள்ளை பெற்றோர் சொல்லுவாங்க வராது. ஆமென், அல்லேலூயா. ஆமென். பவுலும் சீலாவுக்கும் பிரச்சனை ஒரு மேட்டரே கிடையாது. ஆமென். அவங்க 1000 பார்த்தாச்சு. அல்லேலூயா. வாய் கட்டப்படல. ஆமென். துதிக்க தொடங்கினாங்க, பாட தொடங்கினாங்க, ஆராதிக்க தொடங்கினாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க, கர்த்தரை உயர்த்த தொடங்கினாங்க. கர்த்தரை என்னெல்லாம் செய்ய முடியுமோ தங்களுடைய வாயினால, அல்லேலூயா, வாயினால எவ்வளவு துதிக்க முடியுமோ. கையில் நமக்கு நல்ல கை இருந்தா கூட கையடி வராது. அல்லேலூயா. அல்லே இது பாஸ்டரை பிரியப்படுத்துவதற்காக கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார்.
நீ கையடிக்க கையடிக்க உன்னுடைய கட்டுகள் விலங்க, உன் கையில இருக்கிற விலங்கு உடையும். ஆமென் 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 அல்லேலூயா. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா எதற்கும் பயமில்லையே. ஆமே. வசனத்தை கேட்டு கூட கையடிக்காம இருக்கிறாங்க, சத்தம் வரல. உமக்கே ஆராதனை, உமக்கு ஆராதனை, உமக்கே. ஏன் ஆராதனை, ஸ்தோத்திரம், துதி கர்த்தரை மகிமைப்படுத்தணும்னு சொன்னா, ஆமே, ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் கர்த்தரை, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். நான் எல்லாரும் ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரணும்னு கூப்பிடுகிறோம் தெரியுமா? நம்ம எல்லாரும் ஆண்டுடைய சமத்தில் அழுவோம். அவருக்கு காரியத்துக்காவது அழுகையே இல்லை, அழுகையை காண்கிற கர்த்தரை இறங்கி வருவார். ஆமே. ஒவ்வொருவரையும் தொடுவார். ஆமே. நம்ம எல்லாரும் சோத்திர பலி ஏறெடுப்போம் இல்ல? அல்லேலூயா. நிச்சயம் அங்க ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. ஆமே. கர்த்தரை துதிக்க துதிக்க துதிச்சு இருந்து துதிக்க துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க சோத்திர பலிகள் ஏறெடுக்க ஏறெடுக்க என்ன உண்டாகும்? கிருபை பெருகும். கிருபை பெருகிற இடத்துல எப்பேற்பட்ட நுகமும் உடையும், எப்பேற்பட்ட மந்திரவாத கட்டும் உடையும், எப்பேற்பட்ட சிறையும் மாறும். ஆமென். அல்லேலூயா. அவிய 2 பேர் தான் பாடினாங்க. எத்தனை பேர் பாடினாங்க? 2 பேர் தான் பாடி ஆராதிச்சாங்க. மற்றவங்க கூட இருந்தாங்க. நான் நினைக்கிறேன் கை இருந்தவங்க அவங்க எல்லாம் கைத்தாளம் போட்டிருப்பாங்க. ஆமென். பாட வராட்டாலும் கைத்தாளம் போட்டிருப்பாங்க. ஆமென் ஆமென். அல்லேலூயா. பாட வராட்டாலும் என்ன போடுவாரு? ராஜமணி சகோதரர் இருக்கிறாருங்க, நீங்க எந்த பாட்டு பாடி பாருங்க, அவர் நம்ம கூடயே பாடுவார். ஆமென். அவருடைய சத்தத்தை புரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் புரிய தெரியாது. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இப்படி சிறைச்சாலையில கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க, அவங்களும் சேர்ந்து இவங்களுக்கு ஒத்து போயிருப்பாங்க. ஆமென். பாட்டு கேட்க நல்லா இருக்குதே. ஆமென். இவங்க சொல்லுகிறதெல்லாம் நல்லா இருக்குதே. சிறைச்சாலையில இருந்தவங்க எல்லாம் ஆண்டவரோடு ஒன்றி போனாங்க. சிறைச்சாலை கதவு உடைந்தது, சிறைச்சாலை அசைந்தது. அல்லேலூயா. அப்ப துதிக்கும் போது ஆராதிக்கும் போது என்ன செய்யும்? கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது எந்த மந்திரவாத கட்டும் சரி, எந்த தடையும் சரி, எந்த சாத்தான் அங்க என்ன செய்தாங்க? என்ன செய்த? எரியோ கோட்டை என்ன செய்தாங்க? ராஜா அடைச்சு வச்சிருந்தான். பெரிய சுவர், இதை உடைக்க முடியாது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் சொன்னது போல கர்த்தரை ஆராதித்தாங்க. ஆமே. கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. ஆமே. தீவட்டி எல்லாம் வச்சிருந்தாங்க, பானை எல்லாம் வச்சிருந்தாங்க, மௌனமா இருக்க வேண்டிய நேரம் மௌனமா இருந்தாங்க, ஆராதித்தாங்க. அலங்க இடிஞ்சு விழுந்ததும் உள்ள போனாங்க. அல்லேலூயா. பவுலும் சீலாவும் ஆராதித்த போது பூமி அசைந்தது, பூமி அசைந்தது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தது. ஆமே. கையில இருந்த கட்டுகள் என்ன செய்தது? உடைந்து விழுந்தது. இப்ப நம்ம ஆண்டவரை துதிச்சா இந்த வசனத்தின்படி சிறைப்படுத்துகிறவனே அவர் முற்றிலுமாய் விலக்கி போடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறைப்படுத்துகிறோம். இந்த வசனத்தை நீங்க பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க, வீட்டுல போயிருந்து துதிங்க. ஆமே. ஆராதனைக்கு நேரம் கிடைச்சா வந்திருந்து சோத்திரம் எந்த ஜெபத்திலையும் பங்கு கொள்ளுங்க.
ஆமே. 8 மணி 7:30 வந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அப்படி ஒரு நேரத்தை நீ ஒதுக்கி பாரு, அவர் பார்ப்பார். என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக தன் பலவீனத்தை கூட பொருட்படுத்தல. ஆமே. எழும்பி நிற்போம். அல்லேலூயா. அப்படி நடந்திருக்கா? ஆமே. சிறைப்படுத்தினவன் சிறைப்பட்டானா? தானியேல் புஸ்தகம் 6 வாசிக்கும் போது அல்லேலூயா அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. தானியேலையும் கூட்டத்தையும் தீயிலே கொண்டு போனவர்கள் கருகி செத்து போனார்கள். ஆமென், ஆமென். சிங்கத்தின் கவியிலே போடுவதற்கு காரணமாயிருந்த குடும்பங்களை ராஜா சொன்னார், அவர்களை சிங்க கவியிலே தூக்கி போடுங்கள். அவங்க கீழே தரையில போய் சேர்வதற்கு முன்பதாகவே சிங்கம் அவர்களுடைய எலும்பை நொறுக்கி போட்டது. தேவனுடைய பிள்ளையே, மனுஷன் உன்னை சிறைப்படுத்தினால் நீ சிறைப்பட்டு போக மாட்டார். உன்னை தேவன் தீங்குக்கு ஒப்படுக்க மாட்டார். நீ ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை தானா? ஆண்டவருக்கு முதல்ல கொடுக்குதியா? சபைக்கு ஆராதனையில பங்கு கொள்ளுதியா? ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுதியா? ஆமே. கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்துதியா? தேவ சமூகத்தை வாஞ்சித்து அதோ வீட்டில் இருப்பேன், நான் வீழ இருந்தேன், ஜெபம் பண்ணுவேன். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனக்கு ஜெபம் பண்ண தெரியும்னு சொல்லுகிறவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் வீழ இருந்து ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமே. அப்படி நீ ஜெபம் பண்ண உனக்கு ஆபத்து தான். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நீ ஆராதிக்கும் போது உனக்கு விடுதலை வரும், விடுதலை வரும். அல்லேலூயா. தானியேலுக்காக யுத்தம் செய்த தேவன், யோசேப்புக்காக யுத்தம் செய்த தேவன், அல்லேலூயா, பேதுருக்காக யுத்தம் செய்த தேவன், பவுலும் சீலாவுக்காக யுத்தம் செய்த தேவன், பரிசுத்தவான்களுக்காக யுத்தம் செய்த தேவன், உங்களுக்காக தேவன் உங்களுக்கு எதிராளியை கட்டி கொண்டு போகும்படியாக பெரிய சங்கிலியோடு தூதனை அனுப்புவார். ஆமா, உன் பக்கத்துல எப்போதும் தூதன் இருப்பார். 91ஆம் சங்கீதத்தின் வாக்குத்தத்தங்கள் கூட இருக்கும். எண்ணாகமம் 23:23 வாக்குத்தத்தம் இருக்கும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமோ இஸ்ரவேல் விரோதமான குறி சொல்லுதலோ இல்லை. பாலாக்கு கூட்டமும் சபிக்கும்படியா வந்தாங்க. ஆனால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். உன்னை சபிப்பதற்கு தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். உன்னை சபிப்பதற்கு யாருக்கு முடியாது. நீ கர்த்தருக்கு பவுலும் சீலாவன் போல ஆராதிக்கிறவனா இருந்தார். இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை. ஓ ரவா ஷவா பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலன். ஓ இயேசு ராஜா, ஆராதிக்கும் போல் விடுதல், ஆராதிக்கும் போல் சௌக்கியம், ஆராதிக்கும் போல் விடுதல்,
ആരാധിക്കുമ്പോൾ സൗഖ്യം, ദേഹം ദേഹി ആത്മാവിൽ സമാധാന സന്തോഷം ദാനമായി നാഥൻ നൽകിടും. ദേഹം ദേഹി ആത്മാവിൽ സമാധാന സന്തോഷം ദാനമായി. പ്രാർത്ഥിക്കാം ആത്മാവിൽ, ആരാധിക്കാം കർത്തനെ വല്ലവൻ. ഓ പ്രാർത്ഥിക്കാം വല്ലവൻ, അവൻ നല്ലവൻ. വിടുതൽ വിടുതൽ യാചിപ്പിനെന്നാൽ ലഭിക്കും, അന്വേഷിപ്പിൻ കണ്ടെത്തും. യാചിപ്പിനെന്നാൽ ലഭിക്കും, അന്വേഷിപ്പിൻ കണ്ടെത്തും. മുട്ടുവിൻ തുറക്കും, സ്വർഗത്തിൻ കലവറ പ്രാപിക്കാം എത്രയോ നന്മകൾ. മുട്ടുവിൻ സ്വർഗത്തിൻ കലവറ പ്രാപിക്കാം എത്രയോ നന്മകൾ. പ്രാർത്ഥിക്കാം പ്രാർത്ഥിക്കാം ആത്മാവിൽ, ആരാധിക്കാം കർത്തനെ വല്ലവൻ, അവൻ നല്ലവൻ. വിടുതൽ എന്നും പ്രാപിക്കാം, വിടുതൽ എന്നും പ്രാപിക്കാം. മടുത്തു പോകാതെ പ്രാർത്ഥിക്കാം, വിശ്വാസത്തോടെ പ്രാർത്ഥിക്കാം. മടുത്തു പോകാതെ പ്രാർത്ഥിക്കാം, വിശ്വാസത്തോടെ പ്രാർത്ഥിക്കാം. നീതിമാന്റെ പ്രാർത്ഥന ലഭിക്കും, രോഗിക്ക് സൗഖ്യം. ഓ നീതിമാന്റെ ലഭിക്കും, രോഗിക്ക് സൗഖ്യം. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி 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 ஐயா. எபனேச நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபனேச நீதானையா, இதுவரை. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி கோடிக்கோ நன்றி நன்றி ஐயா. பலவீன நேரங்களே பல தந்திரையா, பலவீன நேரங்களே பல தந்திரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி கோடிக்கோ
நன்றி ஐயா. கோடி கோடி தடைகளை உடைத்தீரையா. தடுமா விடவில்லையே, தடைகளை தடுமாற விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை நீர் வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி 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 ஐயா. அபிஷேகம் தந்தீரையா. அனல் மூட்டி எழுப்பி நீரே. அபிஷேகம் தந்தீரையா. அனல் மூட்டி எழுப்பி நீரே. அனலானே அனலானே ஆவியில் நான் அனலானே. கிருபை தந்து நடத்தி நீரே. அனலானே அனலானே ஆவியில் நான் அனலானே. கிருபை தந்து நடத்தி நீரே. நன்றி நல்ல பிதாவே, சிறைப்படுத்துகிறவன் சிறைப்பட்டு போவானாக. சிறைப்படுத்துகிறவன் சிறைப்பட்டு போவானாக. ஒவ்வொரு குடும்பங்களை எந்தெந்த விதத்தில் சிறைப்படுத்துகிறவன் சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறானோ அவன் சிறைப்பட்டு போவானாக. சத்துரு எந்தெந்த விதங்களை ஜனங்களை உம்முடைய பிள்ளைகளை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறானோ சாத்தான் சிறைப்பட்டு போவானாக. ஊழியத்தை சிறைப்படுத்துகிற பொல்லாத ஆவியின் கிரைகள் சிறைப்பட்டு போவதாக. ஊழிய குடும்பத்தை, விசுவாச குடும்பங்களை, ஊழியத்தை, ஆண்டவர் இந்த பிரதேசத்தின் மக்களை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறவன், இந்த காணொலியை பார்க்கிறவர்கள், ஆண்டவரை இந்த செய்தியை பார்க்கிறவர்கள், இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரை சிறைப்படுத்துகிறவன் சிறைப்பட்டு போவானாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்முடைய கிருபை கிருபை பவுலையும் சீலாவையும் ஆராதித்து துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை சிறைப்படுத்த முடியவில்லையே. ஓ ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை சிறைப்படுத்த முடியவில்லையே. எல்லா தடைகளும் ஆண்டவரை உடைவதாக, எல்லா சிறையிருப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே சிறைப்படுத்துவனுடைய கிரியைகள் சிறைப்படுத்துகிறவன் நிர்மலமாகி போவாராம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, 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 நல்லவரே. யார் யார் எந்தெந்த விஷயத்துல சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, சிறைப்பட்டு இருக்கிற காரியங்கள்ல ஒரு விடுதலை உண்டாவதாக. சிறைப்படுத்துகிறவன் சிறைப்பட்டு போவானாக. தடை செய்கிறவன் தடையை எடுத்துக்கொண்டு போவானாக. தடை செய்யாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே முழங்கால் படிவிடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நீ தந்த வார்த்தைக்கு ஆயுசோம். இந்த வார்த்தையின்படி எங்களை விடுதலையா முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படட்டும். எங்களை சிறைப்படுத்துகிறவன் சிறைப்பட்டு போவானாகப்பா. இங்கே அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே நீர் நடத்துங்க.
இந்த ஊழியத்தை நடத்துங்க, ஊழிய குடும்பத்தை நடத்துங்க, விசுவாச மக்களை நடத்துங்க. இந்த பகுதிகளில் இருக்கிற இந்த சத்தத்தை கவனிக்கிற, இந்த சத்தத்தை ஆண்டவர், இந்த சத்த எல்லைக்குள்ளே இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரை சிறைப்படுத்துகிறோம். சிறைப்பட்டு போவானாக. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, பார்க்க போகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறைப்படுத்துகிறவன் சிறைப்பட்டு போவானாக. ஆண்டவருடைய கிருபை வெளிப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். சாயங்கால ஆராதனை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பங்களையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். துதி கனமை மேல் அப்பா எடுத்துக்கொள். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அன்புள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்று சதா காலங்களில் நாம் அனைவரோடும் போகிற பிள்ளைகளோடும் தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களோடும் கூட இருப்பதாக, ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவர், மாறாதவர், மாறாதவர். ஆமாம், இயேசு கிறிஸ்து மாறாதவர், நித்திய நித்தியமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே